Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நாம MS வேர்டில் ஒரு அழகான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அந்த டாபிக் பேர் மேக்ரோ ஃபங்க்ஷன்ஸ். மேக்ரோனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் MS வேர்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டார்ட் மெனு போங்க, ஆல் ப்ரோக்ராம்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு 2007 நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். சரி, எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. மேக்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மேக்ரோ ஃபங்க்ஷன் வியூ மெனுவில் இருக்கும். இதில் இங்கே தெரியுது இல்லையா, இதுதான் மேக்ரோ ஃபங்க்ஷன். மேக்ரோ ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது சில செட்டிங்ஸை இல்லை சில ஒர்க்கை ரிப்பீட்டடாக பண்ணுவீங்க. அந்த ரிப்பீட்டட் ஒர்க்கை நாம் ஒரு கமெண்ட் மூலமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு தடவையும் அதே ஒர்க்கை மறுபடியும் நம்மளோட டாக்குமெண்ட்டில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். நான் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் அலைன்மெண்ட்ஸு, லெஃப்ட் அலைன்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். டிஃபால்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் லேஅவுட் போயிட்டு மார்ஜின்ஸில் போய் நேரோ கொடுத்துக்கலாம். சைஸ் A4 இருக்கிறது மாதிரி வச்சுக்கலாம். வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கலாம். பிக்சர் போயிட்டு வாட்டர் மார்க் நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை அந்த பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்ளை, ஓகே, வாட்டர் மார்க் வந்துடுச்சு. ஒரு பேஜ் பார்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு பேஜ் பார்டர் உள்ள டாக்குமெண்ட்டாக இருந்தால் பேஜ் பார்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பேஜ் பார்டர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் நான் இதை செய்ய டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது இதை செஞ்சு தான் பண்ணுவோம். ஓகேங்களா? பின்னாடி கனித்தமிழ் லோகோ இருக்கும், அதுக்கப்புறம் பார்டர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட்டை டைப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஹெட்டிங்ஸ் இதெல்லாம் கொடுக்கணுன்னா இல்லை இதை ஒவ்வொரு தடவையும் நான் பண்ணிகிட்ருக்கணும். இதை ஈஸி பண்ணுறதுக்காக தான் மேக்ரோ ஃபங்க்ஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த ஃபங்க்ஷன்ஸை ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிகிட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை நம்ம அந்த ஒர்க்கை ப்ராப்பராக கமெண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம செய்கிற அந்த கமெண்ட்ஸை மேக்ரோ ஃபங்க்ஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம அந்த கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி செஞ்ச அதே ஒர்க்கை தான் செய்ய போகிறேன். ஆனால் புதுசாக மேக்ரோவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பண்ண போகிறேன். மேக்ரோ ஃபங்க்ஷன்ஸை சூஸ் பண்ணும்போது 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வியூ மேக்ரோஸ். ஏற்கனவே மேக்ரோஸ் இருந்ததுன்னா, நான் ஏற்கனவே சுரேஷ் பேஜ் அப்படிங்கிற ஒரு நேமில் செஞ்சு பார்த்த மேக்ரோ ஃபங்க்ஷன் ஸ்டோர் ஆகிருக்கு. அதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். எஸ், டெலீட் பண்ணிவிட்டு ஒன்றும் செய்ய வேணால் க்ளோஸ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். புதுசாக ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ரெக்கார்ட் மேக்ரோ கீபோர்ட் ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணி அது மூலமாக என்னோடய மேக்ரோ ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அதனால் கீபோர்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நியூ ஷார்ட்கட் கீ, புதுசாக ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கீயை உருவாக்கிக்கோங்க அப்படின்னு கேட்கும். இதிலலாம் நீங்கள் எதுவும் செய்வேன்னா அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்துல ப்ளஸ் நியூ ஷார்ட்கட் கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஷார்ட்கட் கீ க்ரியேட் பண்ணும். ஏற்கனவே நிறைய ஷார்ட்கட் கீ வேர்டில் இருக்குது. கண்ட்ரோல் பேஸ் பண்ணி, கண்ட்ரோல் ஆல்ட் பேஸ் பண்ணி, கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி நிறைய இருக்குது. நான் இதில் இல்லாத ஒரு ஷார்ட்கட் கீயை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ட் எஸ் அப்படிங்கிறது வேர்டில் இல்லை. கரண்ட்லி அசைன் டு தட். ஓகேவா? கொடுத்துட்டு அசைன் பண்ணுறேன். இந்த ஆல்ட் எஸ்ஸை நான் அழுத்தினேன் அப்படின்னு சொன்னால், நான் இது வரைக்கும் செஞ்ச சில செட்டிங்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேங்களா? அதுதான். இப்போ இதை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், முன்னாடி பண்ண அதே ஒர்க்கு எகைன் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்சர் மூவ் ஆகும்போது கீழே ஒரு மெயில் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குங்கிறதுக்கான சிம்பிள். இப்போ இனிமேல் கேர்ஃபுல்லாக நம்மளோட கமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அது ஒர்க் ஆகிடும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்,
மார்ஜின்ஸ் நேரோ கொடுத்துக்கோங்க. இந்த டிஃபால்ட்டாக இந்த செட்டிங்ஸில் தான் அந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது வரும்போது. அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணுங்கள், சைஸ் வந்து A4 ஷீட்ஸ் தான், A4 சைஸ், A4 ஷீட் யூஸ் பண்ண போகிறேன், A4 சைஸ், அதனால் செலக்ட் பண்ணிக்கிறேன். வாட்டர் மார்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பிக்சர், டெஸ்க்டாப்பில் லோகோ வச்சுருக்கேன், அப்ளை கொடுத்துட்றேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பேஜ் பார்டரில் இந்த பேஜ் பார்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஹோல் டாக்குமெண்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன், தென் ஓகே கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு டிஃபால்ட் செட்டிங்காக இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டை நான் Alt S அழுத்தினா புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒர்க்கை முடிச்சுட்டேன். மேக்ரோ வந்து ரன் ஆகிட்டுருக்கு. எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூ மெனுவில் போயிட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கா, இதையும் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ரோ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்திருக்கு. இப்போ இதை என்ன பண்ணணும், இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இது சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கமெண்ட்ஸில் அது ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணுமான்னு கேட்குது, நோ கொடுத்துட்றேன். அகெயின் நான் ஓப்பன் பண்ணுறேன். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007. இப்போ நான் இதில் வந்து புதுசாக போயிட்டு அந்த அலைன்மெண்ட்டெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதில் போய்ட்டு இன்சர்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து தேவையில்லை. நான் ஏற்கனவே ஒரு கமாண்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, Alt S அழுத்துனீங்கன்னா போதும், டிஃபால்ட்டாக அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ஒரு பேஜ் நாம் என்ன செட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சோமோ அது அப்படியே ஓப்பன் ஆகுங்க. ஸோ இப்படி தான் மேக்ரோ கமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நீங்களும் இது மாதிரியான ஷார்ட்கட் கேஸை உருவாக்கி சில செட்டிங்ஸை உருவாக்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாட் ஓன்லி திஸ், இது மட்டும் இல்லாமல் நிறைய செட்டிங்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் மேக்ரோ ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி. நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருந்ததுன்னா லைக் ஒன்று கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை அகைன் மீட் பண்ணுறேன். இது நான் உங்கள் சுரேஷ். தேங்க்யூ, பாய்.